இதுல முக்கியமாக இப்ப மேஷ லக்னம் ஏல்பி லக்னம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சூரியன் கேது அப்படின்ற அமைப்பு 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு பிரச்சனை இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். சரி சார், ஏல்பி லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல சூரியன் கேது இணைவு இருக்கு, வேலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கண்டினியூஸா பிரச்சனைகள் இருக்கும். இவங்க தொழில் பண்றாங்கன்னா கடன் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த தொழில்ல இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வேலையில கண்டினியூஸா ப்ராப்ளம் நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும், திடீர்னு ஒரு கடன் வந்து நிற்கும், அதிகமாக கடன் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். இந்த தொழிலை எப்ப நான் விட போறேன்ற மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த வேலையை விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. இப்போ இதே கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எடுப்போம். கன்னியா லக்னம் இருக்கு அப்படின்னு சொன்னாவே இவங்க தான் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்காது. மனம் பித்து பிடித்து விடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் ஏல்பி லக்னமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா 9ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய இருப்பிடத்தை விட்டு இன்னொரு இருப்பிடம் வந்து மாறுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். கடனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இருப்பிடத்தை மாற்றுவார்கள். இந்த கடன் யார் மூலமாக வரும்னா அப்பாவின் மூலமாக கடன் வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம்.